வணக்கம் நண்பர்களே, இது நம்ம வீடு சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு குழம்பு ரெசிபி தான் பண்ண போகிறோம். நம்ம கடலைப்பருப்பு வச்சு உருண்டை குழம்பு பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான அளவு இந்த கப் அளவு நான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி ஊற வச்சு வச்சிடலாம். இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போது இது ஊறட்டும். அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். அடுத்து நம்ம 3 வெங்காயம் தோல் வச்சு வச்சுருக்கோம். 2 தக்காளி எடுத்துருக்கோம். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 3 வெங்காயம் 2 தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம். ரெடி ஆகிடுச்சு. இப்போ தாளிப்புக்கு போயிடலாம். இண்டக்ஸ் ஆன் பண்ணிக்கலாம். தவா வச்சாச்சு. தவா காயிட்டோம். இப்போ நம்ம தவா காஞ்சிருச்சு. நான் குழம்புக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இப்போ இதில் கடுகு, சீரகம், வெந்தயம், சோம்பு, சும்மா 4 மிளகு சேர்த்துக்கிறேன் தாளிப்புக்கு. கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ வாசனைக்கு 2 பூண்டு இடித்து சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இதுக்கு இடையில் நம்ம புளியை ஊற வச்சுருக்கோம். இது நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துடலாம். கூடவே கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது அப்படியே இந்த மிளகாத்தூள் போட்டு எண்ணெயில் நான் வதக்கி தான் வைப்பேன். நல்லாயிருக்கும் குழம்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம். இது கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம புளி தண்ணி சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், இது கொஞ்சமாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் புளி தண்ணி சேர்த்துடலாம். கரைச்சி வச்ச புளி தண்ணியை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். நம்ம உருண்டை ப்ரிப்பரேஷனுக்கு போயிடலாம். இப்போ இந்த உருண்டைக்கான மாவை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதுக்கு கொஞ்சமாக சோம்பு, 4 மிளகு, 1 துண்டு இஞ்சி, கொஞ்சம் போல் பூண்டு, இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். ஊற வச்ச கடலைப்பருப்பு இதில் சேர்த்துடலாம். இதையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம அந்த மாவும் அரைச்சிட்டோம். ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துட்டோம். சேர்த்து தான் அரைச்சிருக்கோம். கொஞ்சம் போல் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதில். இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உருண்டைக்கான மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு ஒன்றா இந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதில் ஒன்று போடலாம். குழம்பு நல்லா கொதித்து எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. குழம்பு ரெடி ஆனதுனால நம்ம உருண்டையை ஒன்று சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இது நல்லா வெந்து ஒன்று அப்படியே பால் மாதிரி மேலே தண்ணியில் மிதக்கிற மாதிரி வந்துடும். அப்போ நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சின்னு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த உருண்டை குழம்பு எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம குழம்ப மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். நம்மளோட உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், வெந்து குழம்புல நல்லா மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. சுவையான உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நன்றி.